உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய தலைவர், மாநிலங்களவையினுடைய முன்னாள் உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர், நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு சண்முக சுந்தரம் அவருடைய அருமை மகள் சிந்து அவர்களுக்கும், திரு சேகர், திருமதி உஷா தம்பதியுடைய அன்பு மகள் ஆர்த்திஷ் அவர்களுக்கும் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான மணவிழா நிகழ்ச்சிகளை உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் திரு சண்முக சுந்தரம் அவர்களை பற்றி எல்லோரும் மிக தெளிவாக உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கொல்லன் தெருவிலே ஊசி விற்ற கதை. அவரை பற்றி அனைவரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே அப்படி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே நான் அதிகமாக அவரை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவருடைய சிறப்புகளை, அவருடைய பெருமைகளை இங்கு நம்மால் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த ஆட்சியில் நீதியை, நியாயத்தை நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நீதியை பெறுவதற்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அப்படி பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வரிசையில், முதல் வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களில் நம்முடைய சண்முக சுந்தரம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. ஆக அப்படிப்பட்ட திரு சண்முக சுந்தரம் அவர்கள் தொடக்க காலம் கொண்டு இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்திற்காக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அதே போல இந்த இயக்கத்திற்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அந்த சோதனைகளுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்து அதில் எந்த அளவிற்கு வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் நான் இங்கே பெருமையோடு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு நான் பீகார் மாநிலத்திற்கு சென்றிருந்தேன். பீகார் மாநிலத்தில் ஒரு அரசு உருவாக்கப்பட்டு 5வது முறையாக நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு முறையான அழைப்பை அனுப்பி வைத்திருந்தார்கள். ஆக அந்த அழைப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய சார்பில் அவருடைய பிரதிநிதியாக நான் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஆக அந்த மாநிலத்திற்கு சென்றிருந்த போது பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை, பல்வேறு மாநிலத்தினுடைய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிற போது அவர்கள் அத்தனை பேரும் என்னிடத்திலே தவறாமல் கேட்டது, தலைவர் கலைஞர் எப்படி இருக்கிறார்? அவர் ஒரு சீனியர் தலைவர். அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய தலைவர். அவர் இன்றைக்கு ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும், ஆனால் நாட்டை பற்றி, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, லல்லு பிரசாத் அவர்களும் சரத் யாதவ் அவர்களும் நான் அவர்களெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருந்த போது அவர்கள் குறிப்பிட்ட என்னிடத்திலே சொன்னது, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடைபெறுகிறதா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகிறதா என்று ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு அடிக்கடி வருவதுண்டு என்று சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தை சொன்னார்கள். காரணம், இன்றைக்கு அண்மையில் ஒரு 14 நாட்களாக எந்த அளவிற்கு தமிழகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட மழைகளை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டாற்றுவதில், நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதில் திமுக தான் இன்றைக்கு முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கிற போது திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார்.
அப்பொழுது நான் அவர்களிடத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், நாங்கள் இன்றைக்கு ஆட்சியில் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி என்ற அந்த அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும், எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை பெறவில்லை என்று சொன்னாலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தான் ஆளுங்கட்சி, திமுக தான் எதிர்க்கட்சியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் அவரிடத்தில் ஒரு விளக்கம் சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், எப்படி இதை சொல்லுகிறேன் என்று கேட்டபோது, நிவாரணப் பணியில் ஈடுபடுவதில் ஆளுங்கட்சியாக அந்த நிவாரணப் பணிகள் முறையாக கிடைக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் போய் போராடுகிற வாதாடுகிற நிலையில் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழியைத்தான் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். காரணம், அந்த அளவிற்கு இன்றைக்கு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நான் தொடக்கத்திலே சொன்னது போல, நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு சண்முக சுந்தரம் அவருடைய சீரிய அந்த தொண்டின் காரணமாகத்தான், அவருடைய அயராத உழைப்பின் காரணமாகத்தான், அவருடைய சட்டத்துறையின் மூலமாக அவர் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு கம்பீரமாக வளர்ந்து ஓங்கி இன்றைக்கு கழகத்திற்கு ஒரு துணையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, மனக்கோலம் போன்றிருக்கக்கூடிய நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.